அடியார்களே, ஆன்மீக மலரில் வந்த கருட பகவானின் ஆன்மீக தகவலை நாம் தெரிந்து கொள்வோம். கசிய முனிவருக்கும் வினதைக்கும் மகனாக பிறந்தவர் கருடன். பறவைகளின் அரசனாக கருடனுக்கு பட்சிராஜன் என்றும் பெயருண்டு. வினதையின் மகன் என்பதால் வைனதேயன் என்றும் அழைப்பர். இவரின் அவதார நாளான கருட பஞ்சமி இந்த ஆண்டு ஜூலை 29 கொண்டாடப்படுகின்றது. அன்று நாம் பெருமாள் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எதிரி தொல்லை நீங்கும். மணமான பெண்கள் கருடாழ்வாருக்கு துளசி மாலை சாத்தினால் சுமங்கலி பாக்கியம் உண்டாகும். விஷ பூச்சிகளிடம் இருந்து காத்து கொள்ள விவசாயிகள் இவரை வழிபடுகின்றனர். கருட பகவான் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவுக்கு தொண்டு செய்பவர்களில் முதன்மையானவர். விஷ்ணுவுக்கு வாகனமாக இருப்பதால் விஷ்ணு ரதம் என்று அழைக்கப்படுகின்றார். பெருமாள் கோயிலில் கருவறை எதிரில் இருக்கும் இவரை தரிசித்து அனுமதி பெற்ற பின்னரே கருவறைக்கு நாம் செல்ல வேண்டும். வானில் வட்டமிடும் கருடனை காண்பது மிகவும் நல்லது. பழுப்பு நிறமும் கழுத்தில் வெண்மையும் கொண்ட கருடனை காண்பவர்கள் பெருமாளே பவனி வருவதாக கருதி கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லி கருட பகவானை வணங்கி அவர்களும் நலமாக வாழ்வார்கள். அனைவரும் நலமாக வாழ கருட பெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்வார்கள். நாம் அனைவரும் கருட பகவானை வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம். அனைவரும் நலமாக வாழ கருட பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம்.